ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் இல்லை, ஆக்சுவலாக நானே வீடியோக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோவில் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். என்னன்னா, நான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ், ஐ மீன் இயரிங்ஸ், அப்புறம் செயின்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கங்கே ஒரு சில ஷாப்ஸ்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆன்லைனில் கிடையாது. நான் என்னென்ன வாங்கியிருந்தேனோ உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இப்போ எடுக்கிறேன். வாங்க பார்க்கலாமா என்னென்ன வாங்கியிருக்கேன், என்னென்ன ரேட்டில் வாங்கியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து செயின்ஸ் பார்க்கலாம். இப்படி ஆயிடுச்சு இந்த செயின். வெயிட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ரெடி பண்ணிட்டு இந்த செயினை கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, வந்துச்சு ஃபைனலி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த செயின் தான். இது எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் திருவிழாவில். இவ்வளோ அழகாக இருக்கா, கழுத்தில் போட்டு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கும்னு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? என்ன ஆக்சுவலாக இப்படிதான் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஏதாவது போட்டு காட்டுறேன். இந்த செயின் தான் வாங்கியிருந்தேன். இந்த செயின் எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பாலாவரத்தில் கொரியன் ஷாப்பில் ஷாப் வாங்கியிருந்தேன். எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 rupees அங்கேயே போட்டிருந்தாங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது செயின்னு பார்க்கலாம். எனக்கு இதோட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. டாலர் ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, தெரியும் நீங்கள், டாலர் ரொம்ப அழகாக இருந்தது. தென் எனக்கு பார்த்த உடனே இந்த செயின் ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, எடுத்துடலாம். இதுதான் இந்த செயின். எப்படி இருக்கு பாருங்க என்னோட இதுக்கு. தென் வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இயரிங்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த இயரிங்கே காட்டுறேன். இது வந்து எங்க வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபா ஜுவல்லர்ஸ் டி நகர்ல தான். டி நகர்ல பார்த்தீங்கன்னா டிஃபா ஜுவல்லர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போதான் ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தேன். நிறைய டைம் டி நகர் போவேன், பட் என்னால் வந்து டிஃபா ஜுவல்லர்ஸ்க்கு போக முடியாது. எல்லாருமே சொல்றாங்க அப்படி என்ன டிஃபா ஜுவல்லர்ஸ்ல இருக்கு, அப்படி நம்ம வந்து கண்டிப்பா வந்து போய் பார்த்தே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். அப்படி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. 50%, 40%, 20% அப்படி ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாமே என்னன்னா கிளியரன்ஸ் சேல். நான் போன டைம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல போனேன். ஏன்னா டிஃபா ஜுவல்லர்ஸ் பத்தி நிறைய இயரிங்ஸ் போனாங்க. இப்போ நான் இயரிங்ஸ் எடுக்கலாம், பேக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஓகே தான், பட் வந்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா நான் எடுத்த இயரிங்ஸ் என்னன்னு பாருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் நான் எடுத்த இயரிங். பிங்க் கலர், ஒரு மாதிரி பிங்க் கலர்ல ஒரு லீஃபு, ஒரு மாதிரி ஒரு பெட்டல்ஸ் லீஃப் மாறிச்சு. பட் நல்லா இருந்தது இந்த இயரிங். செகண்ட் இயரிங் காட்டுறேன். இதுதான். இது வந்து ஒரு பர்பிள் ஷேட்ல ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. நான் இதெல்லாமே உங்களுக்கு போட்டே காட்டுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 49 rupees. இது மட்டும்தான் எனக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கிடச்சிது. வேறு எந்த இயரிங்ஸுமே கிடைக்கவே இல்லை. அங்கே ரொம்ப ஹை காஸ்ட்டு. உண்மையாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அங்கே போகாதீங்க. ஏன்னா அங்கே ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்குது டிஃபா ஜுவல்லர்ஸில். தென் வந்து நான் இது போட்டே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். பட் நல்லா இருக்குது. ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தென் அந்த இயரிங் போட்டு காட்டுறேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் எடுத்திருந்தேன் டிஃபா ஜுவல்லர்ஸில். தென் நான் இப்போ போட்டிருக்க இயரிங் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா இதுவுமே நான் ரீசெண்டாக எடுத்த இயரிங் தான். இது எங்கே எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர்ல ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு ஷாப்ல தான் எடுத்திருந்தோம். மோஸ்ட் ஆஃப் அங்கே தான் நாங்கள் வந்து இயரிங்ஸ் போனாலே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அங்கே வந்து நல்லா இருக்கும். நான் எந்த ஷாப்னா அப்புறமேக்கா உங்களுக்கு வந்து கீழே கேப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த இயரிங் வந்து எப்படி இருப்பாருங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120. இந்த இயரிங்கோட ப்ரைஸ். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் வந்து இந்த மாதிரி டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃப்யூஸ்க்கெல்லாம் நல்லா இருக்குது. அங்கே குவாலிட்டியுமே நல்லா இருக்கும். அந்த இயரிங்ஸ் தான் நான் 2 போட்டிருக்கேன். ரொம்ப மினிமலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த இயரிங் இதுவுமே வந்து அதே ஷாப்ல எடுத்துருந்தேன், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தேன். காட்டுறேன். நான் வந்து இயரிங்ஸ் மாற்றி போடுறதுனால கட்டி எடுக்க முடியல. இந்த இயரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நான் இயரிங்ஸ் நிறைய எடுப்பேன். ஏன்னா எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டே கேட்பாங்க, கோல்டு இருக்குது எல்லாம் இருக்குது, நீ என்னடி இயரிங்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன்வாங்க. பட் எனக்கு பிடிக்கும். சில பேருக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்காம, எனக்கு இயரிங்ஸ் பிடிக்கும். இதுதான் நல்லா இருக்குல்ல. தென் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees. இந்த இயரிங் வந்து 40 rupees. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு மாதிரி பேர்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தென் இந்த இயரிங் இது வந்து ஒரு கோல்டன் ஷேடட்ல இருக்கு. இது எங்க வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா திருவான்மியூர் திருவிழால. இப்போ திருவான்மியூர் திருவிழால வந்துட்டு இப்போ ரீசெண்டா போயிருந்தேன், நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். அங்கதான் இந்த இயரிங் வாங்கினேன். இது ஜஸ்ட் 50 rupees வாங்கியிருந்தேன். செம்ம குவாலிட்டி. உண்மையா சொல்லணும்னா வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு, ரிச்சா இருக்கு. இதே இயரிங் நான் வந்து டிஃபா ஸ்டோர்ல பார்த்தது வந்து ஒரு 230 330 என்னமோ போட்டுருந்துச்சு. அந்த அளவுக்கு ப்ரைஸ். இதோட டிசைன்ஸுமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. ரொம்ப ரிச் லுக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்சுவலாக இயரிங்ஸ். தென் ப்ரைஸ்க்கு வர்த்தபிளாக இருக்கணும். ப்ரைஸ் வந்து கம்மி ப்ரைஸில் தான் கொடுக்கணும். டிஃபா ஜுவல்ஸ் அதிகமாகவே இருக்கு. டிஃபா ஜுவல்ஸ் வந்து நான் எதுவும்லாம் இது பண்ணல, நார்மலாக சொல்கிறேன். ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் யாருமே எடுக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வேணும்னா இது இருக்கலாம். இதானா வந்து எங்கன்னு எனக்கு எப்படி சொல்கிறது, ஏன்னா இது திருவான்மியூர் திருவிழா எடுத்தனால திரும்ப எங்கே கிடைக்கும்னு தெரியல. தென் இது வந்து பாலாவக்கம் பீச்ல கொரியன் ஷாப்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடையில தான் இந்த செயின்மே அங்கே எடுத்திருந்தேன். அந்த கோல்டன் செயின் இந்த செயின்மே அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் அங்கே தான் நான் இப்போ வாங்கினேன். இது போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எதுவுமே ஓப்பன் பண்ணி யூஸே பண்ணல இந்த செயின் தவிர. ஏன்னா நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இந்த செயின் தவிர, இந்த கம்பல் தவிர வேற எதுவுமே நான் ஓப்பன் பண்ணி யூஸே பண்ணல. பிகாஸ் வந்து வீடியோ போடணும்னு வெயிட் பண்ணி பார்த்தது. வீடியோவே என்னால் போட முடியாமலே இருந்துச்சு, அதனால போட முடியும். நெக்ஸ்ட் இந்த இயரிங் தான். இது ரொம்ப குட்டியாக கம்ஃபர்டபுளாக இன்ஃபினிட்டி இயரிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஸ்டோன் வச்சுருக்காங்க, ஒரு சைடு வந்து பிளெயினாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இயரிங் க்யூட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு இயரிங். இதுதான் நார்மலாக நம்ம ரெஃப்யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது இந்த இயரிங். தென் நான் ஒரு சில்வர் கலரில் செயின் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது கூட வந்து இன்னொரு ஒரு இயரிங் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து எங்கே எடுத்திருந்தேன், திருவான்மியூர் திருவிழாவில் தான் எடுத்திருந்தேன். இதுதான் அந்த இயரிங். எப்படி இருக்கு பாருங்க, சில்வர் கலர் இயரிங். ஒரு பட்டர்ஃப்ளைலாம் வச்சிருந்தேன். பட்டர்ஃப்ளைல ஃப்ளவர் தான், ஃப்ளவர் வச்சுட்டு கீழே ஒரு தொங்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. இதையும் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதுதான் இந்த vlog. ஆக்சுவலாக எல்லா இயரிங்ஸுமே காமிச்சிட்டேன், அது எதுவுமே இல்லை. ஓகே, இதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட வந்து என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன் காட்டணும். என்கிட்ட இயரிங்ஸ் கலெக்ஷன் கிடையாது. இது நான் ரீசென்ட்லி இயரிங்ஸ் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதை உங்ககிட்ட காட்டணும் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே, டேட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டோட உங்களை வந்து நான் வந்து இது பண்ணுறேன். இனிமே அடிக்கடி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிக் vlog பெரிய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து உண்மையாகவே சொல்லணும்னா நான் நிறைய வீடியோ எடுக்கிறேன். பட் என்னால் டைம் கிடைக்க மாட்டேங்குது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக வந்து பெரிய வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பை காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.